إن الحمد لله ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது உயிரிலும் மேலான அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்து வருகின்றோம். ஹிஜ்ரி 2வது வருடம் ஜுமாதா அல் ஊலா அல்லது ஜுமாதா அல் ஆஹிரா, அதாவது துல் உஷைரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது 150 அல்லது 200 முஹாஜிர்களோடு இந்த போருக்காக புறப்படுகிறார்கள். இப்போரில் கலந்து கொள்ளும்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவரையும் நிர்பந்திக்கவில்லை. இதில் கலந்து கொண்ட தோழர்கள் 30 ஒட்டகங்களில் தான் இவர்கள் பயணிக்கிறார்கள். ஒருவர் மாறி ஒருவராக இவ்வாறு பயணிக்கிறார்கள். மக்காவிலிருந்து வியாபார அந்த பொருட்களோடு ஷாம் நோக்கி சென்று கொண்டிருந்த அந்த குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நோக்கமாக இருந்தது. அந்த துல் உஷைரா என்ற இடத்தை அடைவதற்கு பல நாட்களுக்கு முன்னதாகவே அந்த கூட்டம், அந்த வியாபார கூட்டம் அந்த இடத்தை கடந்து விட்டது என்பது அல்லாஹ்வின் தூதருக்கு தெரிய வந்தது. இதே வியாபார கூட்டம் தான் ஷாமிலிருந்து திரும்புகின்ற போது, அதை வழிமறிப்பதற்காக செல்லும் போதுதான் அந்த பத்ருடைய போர் என்ன செய்கிறது, நிகழ்கிறது, நடைபெற்றது என்பதை நாம் இந்த இடத்திலே நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுமாதா அல் ஊலா கடைசியில் இப்போருக்காக வெளியேறி அந்த ஜுமாதா அல் ஆஹிராவுடைய ஆரம்பத்தில் மதீனாவுக்கு திரும்பி வந்தார்கள். முஸ்லிம்கள் மீது அத்துமீறிவிடக் கூடாது என்பதற்காக, அதாவது 2 கோத்திரங்கள், முதிலிஜ் அடுத்தது வம்ரா என்ற இந்த கோத்திரங்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்களோடும் அவர்களுடைய நட்பு கோத்திரங்களோடும் ரசூலுல்லாஹ் ஒப்பந்தம் செய்தார்கள். இந்த ஒப்பந்தங்கள் எவ்வளவு முக்கியமானவைகள் என்பதை பற்றி நாம் ஆரம்பத்திலும் பார்த்தோம். இப்போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செல்கின்ற போது மதீனாவில் யாரை பொறுப்புக்கு நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அபு சலமா இப்னு அப்துல் அசத் அல் மஹ்சூமி ரலியல்லாஹு அன்ஹு, அல் மஹ்சூமி கோத்திரத்தை சேர்ந்த நபி தோழர் தான் அபு சலமா இப்னு அப்துல் அசத். அவரை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பிரதிநிதியாக நியமிக்கிறார்கள். இந்த போரிலும் வெள்ளை நிற கொடிதான் பயன்படுத்தப்படுகிறது. இதை ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ஏந்தி இருந்தார்கள். நபி அவங்க நேரடியாக கலந்து கொள்ளக்கூடியதற்கு என்ன பேர் சொன்னோம், நாங்கள் படித்தோம், கஸ்வா. போன வகுப்பில் படித்தோம், பாரக்கல்லாஹு ஃபீக், கஸ்வா. சரி, அடுத்து வாங்க. ஹிஜ்ரி 2 ரஜப் மாதம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், 12 முஹாஜிர்களோடு அப்துல்லா இப்னு ஜஹஷ் அல் அசதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நஹ்லா என்ற இடத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நஹ்லா என்ற இடம். இந்த சரா, இதுக்கு நாங்கள் சராயான்னு சொல்றோம். நபி அவர்கள் செல்லாமல் நபித்தோழர்கள் மாத்திரம் செல்லக்கூடியதுக்கு என்ன பேர், சராயா. அப்போ இந்த படைப்பிரிவுக்கு
அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களோட தலைமையில். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இருவருக்கு ஒரு ஒட்டகம் வீதமாக இவங்க என்ன செய்கிறாங்க, பயணத்தை மேற்கொண்டார்கள். அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடிதத்தை எழுதி என்ன செய்கிறாங்கடா கொடுக்குறாங்க. அந்த கடிதத்தை 2 நாட்கள் கழிந்த பிறகுதான் நீங்கள் கடிதத்தை படித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, கடிதத்தை 2 நாட்கள் கழித்த பிறகுதான் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் என்று கூறி அதை அந்த படையுடைய தளபதி அப்துல்லா இப்னு ஜஹஷ் ஒப்படைக்கிறாங்க. அப்ப எனவே அவங்க அந்த படையை அழைத்து கொண்டு மதீனாவிலிருந்து புறப்பட்டு 2 நாட்கள் கழித்த பிறகு என்ன செய்யறாங்க, கடிதத்தை படித்து பார்க்கிறார்கள். கடிதத்தை ரசூலுல்லாஹ் என்ன எழுதியிருக்கிறாங்க என்று பார்த்தீங்கன்னா, அதாவது நீர் இந்த கடிதத்தை படித்த பிறகு மக்கா மற்றும் தாயிஃபுக்கு மத்தியில் உள்ள நஹ்லா என்ற இடத்தை அடையும் வரை தொடர்ந்து செல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் எழுதியிருக்கிறாங்க. அந்த இடத்தை அடைந்து விட்டால் அங்கு தங்கி குறைஷிகளின் வியாபார கூட்டத்தை எதிர்பார்த்திருங்கள், அவர்களின் வருகையை அறிந்து எனக்கு செய்தி அனுப்புங்கள் என்று எழுதப்பட்டிருந்தது. அப்ப இதை படித்து அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, சமிஅனா வ அதானா, அதாவது செவியேற்றோம் கட்டுப்பட்டோம், சுப்ஹானல்லாஹ் என்று அவர்கள் கூறியவர்களாக இச்செய்தியை தங்களுடைய தோழர்களுக்கு அறிவிக்கிறார்கள். படை தளபதி சொல்றாரு, நான் உங்களை நிர்பந்திக்கவில்லை, யார் வீர மரணம் அடைய விரும்புகின்றாரோ அவர் என்னுடன் வரலாம், யார் மரணிப்பதை வெறுக்கிறாரோ அவர் திரும்பி விடலாம், ஆனால் நான் போர் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் தங்கள் தோழர்களிடம் கூறினார்கள். அவர்களது தோழர்களும் போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறினார்கள். இவ்வாறு இவர்கள் தங்களது பயணத்தை தொடர்ந்து கொண்டிருந்த போது வழியில பார்த்தீங்கன்னா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, படையில் செல்லக்கூடிய சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள், அதேபோன்று உத்பா இப்னு கஸ்வான் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர், அவங்க வாகனித்த அந்த ஒட்டகம் தவறி விடுகின்ற காரணத்தால் அவங்க என்ன செய்யறாங்க, அதை தேடும் பணியில் ஈடுபடுகிறார்கள். அதனால் படையை விட்டு கொஞ்சம் பின்தங்கி விடுகிறார்கள். எனவே அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் படையுடன் என்ன செய்யறாங்க, நஹ்லா என்ற இடத்தை அடைகிறார்கள். அங்கு பார்த்தீங்கன்னா குறைஷிகள்ல அம்ர் இப்னு ஹதரமி, அதே போன்று உஸ்மான் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா, நௌஃபல் இப்னு அப்துல்லா இப்னு முகீரா மற்றும் முகீரா கிளையினரின் அடிமையான ஹகம் இப்னு கைசான் ஆகியோருடன் வியாபார குழு ஒன்று உலர்ந்த திராட்சை அதே போன்று பதினிடப்பட்ட தோல் மற்றும் வியாபார பொருட்களுடன் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு ஜஹஷ் அவர்கள் தங்கள் தோழர்களுடன் ஆலோசனை செய்கிறாங்க, என்ன செய்யறது. நாங்க இப்ப சங்கை மிக்க மாதமாகிய ரஜப் மாதத்துடைய கடைசியில் இருக்கிறோம், கடைசி தேதியில் இருக்கிறோம். இப்போது நாம் அவர்களோடு சண்டையிட்டால் சங்கை மிக்க மாதத்தில் அந்த மாதத்துடைய கண்ணியத்தை நாம் பால்படுத்தியவர்களாகி விடுவோம். ஆனால் போர் செய்யாமல் இன்றிரவு நாம் விட்டுவிட்டால் இவர்கள் ஹரம் பகுதிக்குள் நுழைந்து விடுவார்கள். அப்ப ஹரம் பகுதிக்குள் நுழைந்தாலும் என்ன செய்ய முடியாது, போர் செய்ய முடியாது. எனவே இந்த ஒரு பின்னணியில இவர்களுக்கு மத்தியில் என்ன செய்து ஒரு ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள் சண்டையிடலாம் என்று முடிவு செய்து எனவே அதன் பிறகு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் ஒருவர் அம்ர் இப்னு ஹதரமியை அம்பெய்து கொன்று விடுகிறார். அந்த எதிரிகளில் உள்ள அந்த அம்ர் இப்னு ஹதரமியை அம்பெய்து கொள்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் உஸ்மான் மற்றும் ஹகம் ஆகிய இருவரையும் கைது செய்கிறார்கள். ஆனால் நௌஃபல் என்ன செய்கிறார், தப்பித்து விடுகிறார். பின்பு 2 கைதிகள் வியாபார பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு மதீனா வருகிறார்கள். அப்ப இந்த கனிமாவில் அல்லாஹ், இந்த கனிமத் என்ன தெரிந்தனே, போர்ல கிடைக்கக்கூடிய, அப்ப இந்த கனிமத்தில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் 5இல் 1 பங்கை ஒதுக்கினார்கள். இதுதான் இஸ்லாமில் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் ஒதுக்கப்பட்ட முதல் கனிமா பங்காகும். இப்போரில் தான் முதலில் ஒரு எதிரி கொலை செய்யப்பட்டான். மேலும் இப்போரில் தான் முதலாக எதிரிகள் கைது செய்யப்படுகிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லீம்களின் இந்த நடவடிக்கையை கடுமையாக வெறுக்கிறாங்க. நபி அவங்க ஏன் வெறுத்தார்கள் என்றால், சங்கை மிக்க மாதம் எது, ரஜப். அப்ப அந்த சங்கை மிக்க மாதத்துல போர் செய்ய நான் உங்களுக்கு கட்டளையிடவில்லையே என்று கண்டித்துவிட்டு கைதிகள் மற்றும் வியாபார பொருட்கள் விஷயத்தில் ரசூலுல்லாஹ் மௌனமாக இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் முஸ்லீம்கள் மீது ஒரு பழி சுமத்துவதற்கு நல்லது ஒரு சந்தர்ப்பமாக அந்த முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்கள் என்ன செய்யறாங்க, இதை தங்களுக்கு சாதகமாக ஆக்குகிறார்கள். முஸ்லீம்கள் மீது பலவாறு என்ன செய்கிறார்கள், பழி சுமத்துகிறார்கள். எனவே அந்த அனைத்தையும் பொய்யாக்கக்கூடிய விதத்தில்,
இவர்களுடைய இந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் பொய்யாக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். அந்த வசனத்தில் முஸ்லிம்கள் செய்ததை விட இந்த முஷ்ரிக்குகளின் செயல் மிகப்பெரிய மன்னிக்க முடியாத குற்றம் என்பதை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான்? தெளிவுபடுத்துகிறான் என்பதை நீங்க என்ன செய்யலாம்? இதுல பார்க்கலாம். எனவே நறுமையான சகோதரர்கள், அந்த வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2வது அத்தியாயம் 217வது வசனம். இந்த வசனத்துல நபி அதாவது துல் கஅதா, துல் ஹஜ், முஹர்ரம், ரஜப் ஆகிய இச்சிறப்புற்ற மாதங்களில் போர் செய்வதை பற்றி உங்களிடம் இவர்கள் இந்த முஷ்ரிக்குகள் கேட்கிறார்கள், இந்த காபிர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நீங்கள் கூறுங்கள், அவற்றில் போர் புரிவது பெரும் பாவம் தான், பெரும் பாவம் தான். ஆனால் மனிதர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் சேருவதை நீங்கள் தடுப்பதும், பாருங்க, அல்லாஹ்வை நீங்கள் நிராகரிப்பதும், ஹஜ்ஜுக்கு வருபவர்களை மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வரவிடாது தடுப்பதும், அதில் அந்த வசிக்கக்கூடிய நம்பிக்கை கொண்டோரை அதிலிருந்து வெளியேற்றுவதும் அல்லாஹ்விடத்தில் அதைவிட மிக பெரும் பாவங்களாக இருக்கின்றன. தவிர மூமின்களுக்கு நீங்கள் செய்து வரும் விஷமம் கொலையை விட மிக கொடியது என்று. எனவே இதை பற்றி பேச உங்களுக்கு என்ன கிடையாது? தகுதியே கிடையாது. இதை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன இல்லை. அதாவது முஸ்லிம்கள் விஷயத்தில் இந்த முஷ்ரிக்குகள் ஏற்படுத்திய இந்த குழப்பங்களுக்கு, இந்த கூச்சல்கள் எல்லாம் அடிப்படை அற்றவை ஏண்டா இவர்கள் அதாவது இதை பற்றி பேசுவதற்கு தகுதியே அற்றவர்கள். இஸ்லாத்தை எதிர்ப்பதற்கும் முஸ்லிம்கள் மீது என்ன அநியாயம் இழைப்பதற்கும் இந்த இணை வைப்போர் எவ்விதத்திலும் தயக்கம் காட்டவில்லை, இல்லையா? முஸ்லிம்கள் சங்கை மிக்க மக்காவில் தங்கியிருந்த போது அவர்களது பொருட்களை என்ன செய்தார்கள்? அபகரித்தார்கள். அவர்களை கொலை செய்ய வெறியுடன் அலைந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்கு வெறியோடு அலைந்தார்கள். இன்னும் புனிதமிக்க எத்தனையோ கடமைகளையும் உரிமைகளையும் பாழாக்கிய இவர்கள் புனிதத்தை பற்றி என்ன செய்ய முடியாது? பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். எனவே புனிதங்களை மதிக்காத இவர்களுக்கு இப்போது மட்டும் புனிதத்தை பற்றி பேசுவதற்கு தகுதி எங்கிருந்து வந்தது? எனவே என் அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த முஸ்லீம்கள் இந்த புனிதத்தை பாழாக்கியதை பொறுத்தவரை எந்த வகையிலும் என்ன அது குற்றம் அசிங்கமோ அல்ல. எனவே இவர்களுக்கு இது ஒரு கேவலமாகத்தான் முடிந்தது. இதை பற்றி அவங்க பேசுவதற்கு தகுதி இல்லை என்பதை எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 கைதிகளை பிடித்து வந்தால் 2 கைதிகள், அந்த கைதிகளை ரசூலுல்லாஹ் விடுவிக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் அந்த கொலை செய்யப்பட்டோருடைய குடும்பத்தில் ரசூலுல்லாஹ் நஷ்ட ஈடும் வழங்கினார்கள். இது ஜாதுல் மாதில் இமாம் இப்னுல் கைம் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார்கள். எனவே ரஹீகுல் மக்தூமுடைய ஆசிரியரும் இதை இங்கே குறிப்பிடுகிறார். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இந்த மேற்கூறப்பட்ட இந்த போர்களை பொறுத்தவரையில அனைத்து போர்களும் என்ன பத்ர் போருக்கு முன் நிகழ்ந்தவைகள். எதுக்கு முன்னால? பத்ருக்கு முன் நிகழ்ந்தவைகள். அப்ப இறுதியில் கூறப்பட்ட அந்த போரை தவிர வேற எதிலும் என்ன செய்யப்படல? போர்கள், அந்த பொருட்கள் எதுவும் செய்யப்படல, சூறையாடப்படவில்லை, உயிர் கொலைகள் எதுவும் நடக்கல. ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னால் சென்ற வகுப்புல படித்தோம். அதாவது அந்த குரூஸ் இப்னு ஜாபிர் என்பவனை பொறுத்தவரையில் அவன் தலைமையின் கீழ் இணை வைப்பவர்கள் முஸ்லீம்களுடைய பொருள்களை கொள்ளையடித்துக் கொண்டு என்ன மதீனாவிலிருந்து சென்றார்கள் என்று சென்ற வகுப்புல படித்தோம். எனவே அதற்கு பதில் நடவடிக்கையாகத்தான் இது அமைகிறது, அதற்கு ஒரு பதிலடி கொடுப்பதாகத்தான் இது அமைகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அப்துல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் படையின் மூலம் நிகழ்ந்த சம்பவத்தை பார்த்த இந்த மக்கா முஷ்ரிக்குகள் என்ன செய்கிறார்கள்? பயப்பட ஆரம்பிக்கிறார்கள். பயப்பட ஒரு மிகப்பெரிய ஆபத்து தங்களுக்கு முன் உருவாகிவிட்டதை இவங்க உணர்கிறார்கள். முஸ்லிம்கள் மதீனாவில் அடைக்கலம் புகுந்து விட்டால் எத்தகைய ஆபத்து நிகழும் என்றது அவங்க பயந்து கொண்டிருந்தார்களோ அதே ஆபத்து என்னது இப்ப வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். மதீனாவாசிகள் மிக்க விழிப்போடு தான் இருக்கிறார்கள், கண்காணிப்போடு இருக்கிறார்கள். எங்களோட ஒவ்வொரு வணிக பயணத்தையும் என்ன செய்யறாங்க? அவங்க முழுமையாக கண்காணிக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் முஸ்லிம்கள் 300 மைல்கள் கூட கடந்து படையெடுத்து தங்களை கொலை செய்யவோ சிறைபிடிக்கவோ என்ன செய்யறாங்க? அவர்கள் சக்தி பெற்றவர்களாக, வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள், அதுக்கு ஆற்றல் பெற்று விட்டார்கள் என்பதெல்லாம் இவங்க உணர ஆரம்பிக்கின்ற போது இவர்களுக்கு என்னது? இவர்களை அச்சம் சூழ்ந்து கொள்கிறது, பயம் சூழ்ந்து கொள்கிறது என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே இவர்களுடைய ஷாமை நோக்கி அந்த வியாபார வணிக பயணங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளாக இருக்கிறது. இவங்க என்ன செய்கிறார்கள்? உணர்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய வழிகேட்டில் அவங்க என்ன செய்யல? விடுபடவில்லை. சமாதான ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கு முன்வரவில்லை. எப்படி அந்த ஜுஹைனா, லம்ரா போன்ற கோத்திரங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு சமாதான ஒப்பந்தங்களை செய்து கொண்டார்களோ அந்த வழியையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை. மாறாக முஸ்லிம்களை எதிர்த்து தான் வந்தார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே,
இந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களை எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு உறுதியைத்தான் அவர்கள் எடுக்கிறார்கள். அதுதான் அவர்களை பத்ருக்கு அழைத்து வருகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகு ஹிஜ்ரி 2ல் ஷஅபான் மாதத்தில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு போர் புரிவதை கடமையாக்கினான். இவ்விஷயத்தில் பல குர்ஆனுடைய வசனங்கள் அருளப்பெற்றன, பல தெளிவான குர்ஆன் வசனங்கள் அருளப்பெற்றன என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களை எதிர்த்து போர் புரிய முற்பட்ட அவர்களை கண்ட இடமெல்லாம் வெட்டுங்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை. உங்களை உங்கள் ஊரிலிருந்து அவர்கள் வெளியேற்றியவாறே நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள். அவர்கள் செய்யும் அந்த குழப்பம் கொலையை விட மிக கொடியது. ஆனால் அவர்கள் எவரேனும் அபயம் தேடி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அங்கு அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிய முற்படும் வரையில் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். அவ்விடத்திலும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரிந்தால் நீங்களும் அவர்களை வெட்டுங்கள். அந்த நிராகரிப்பாளர்களுக்கு உரிய கூலி இதுவே என்று அல்லாஹ் வசனங்களை இறக்குகிறான். இதன் பின்னும் அவர்கள் உங்களை எதிர்த்து போர் புரியாது இதை அவங்க விலகி கொண்டால் நீங்கள் அவர்களை வெட்டாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கிறான். இதெல்லாம் 2வது அத்தியாயம் 190 193 அன்றி இஸ்லாமுக்கு எதிராக செய்யப்படும் கலகம் முற்றிலும் நீங்கி அல்லாஹ்வுடைய மார்க்கம் உறுதியாக நிலை பெறும் வரையில் அவர்களை எதிர்த்து போர் புரியுங்கள். ஆனால் அவர்கள் கலகம் செய்யாது விலகி கொண்டால் அவர்களுக்கு மன்னிப்புண்டு. அநியாயம் செய்வர்கள் தவிர மற்றவர்கள் மீது அறவே நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அத்துமீறக்கூடாது. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்கின்றன, அதாவது அங்கே போருடைய சட்டதிட்டங்கள், போர் புரிய வேண்டும் என்ற கட்டளைகள் இந்த வசனங்களில் இடம்பெறுவதை பார்க்கிறோம். மூமின்களே, உங்களை எதிர்த்து போர் புரியும் நிராகரிப்பவர்கள் நீங்கள் சந்திப்பீர்களாயின் தயக்கமின்றி அவர்களுடைய கழுத்துக்களை வெட்டுங்களே. அவர்களை முறியடித்து விட்டால் மிஞ்சியவர்களை சிறைபிடித்து என்ன செய்யுங்க, கட்டுங்கள். அதன் பின்னர் அவர்களுக்கு பதிலாக யாதொரு ஈடுபேட்டேனும் அல்லாது ஈடின்றி அவர்கள் மீது கருணையாக நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படின்னா விட்டு விடுங்கள் என்பதெல்லாம் அந்த வசனங்கள் சொல்கின்றன. இப்படியான வசனங்களின் மூலமாக அதாவது நீங்க அல்லாஹு தாலா அந்த போருடைய சட்டதிட்டங்கள், போருடைய கட்டளைகள் இவைகளெல்லாம் தொடர்ந்து இறங்கு. இதை 47வது அத்தியாயத்தினுடைய 4லிருந்து 7 வரை உள்ள வசனங்களையும் நீங்க என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். எனவே இவ்வாறாக அல்லாஹு தாலா கட்டளைகளை இறக்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்கள், இந்த சந்தர்ப்பத்தில் சிலருடைய உள்ளத்தில் அச்சமும் ஏற்பட்டது. அந்த போர் கடமையாக்கப்பட்ட போது அல்லாஹு தஆலா இதையும் சொல்கிறான். மூமின்கள், அதாவது நம்பிக்கை கொண்டவர்களிலும் சிலர் போரை பற்றி யாதொரு தனி அத்தியாயம் இறக்கப்பட வேண்டாமா என்று என்ன செய்யறாங்க, கூறுகிறார்கள். அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. போரை பற்றி ஒரு சூறா இறங்க வேண்டாமா என்று கூறக்கூடியவர்கள். அவ்வாறு ஒரு தெளிவான ஒரு திட்டமான அத்தியாயம் இறக்கப்பட்டு போர் செய்யுமாறு அதில் கூறப்பட்டிருந்தால் எவர்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ, அவர்கள் மரண அவஸ்தையில் சிக்கி மயங்கி கிடப்பவர்கள் பார்ப்பதை போல் நபியை உங்களை அவர்கள் நோக்குவார்கள். ஆகவே அவர்களுக்கு கேடுதான் என்பதும் வருகிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இவற்றையெல்லாம் உள்ளங்களை அறிந்த ரப்புல் ஆலமீன் அருள்கிறான். எனவே போர் கடமையாக்கப்பட்டதும் அதற்கு ஆர்வமூட்டப்பட்டதும் அதற்குரிய தயாரிப்புகளை செய்ய வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டதும் அதற்கு அக்கால சூழ்நிலையில் அதாவது தேவையாகவும் கட்டாயமாகவும் இருந்தது. புரியுதா? அப்ப சூழ்நிலைகளை நாங்கள் நன்கு அலசி பார்க்கின்ற போது உண்மையில ஒரு பலமிக்க தலைவர் யாராக இருப்பினும் என்ன செய்வாங்க, இவ்வாறான ஒரு அவசியத்தை நிச்சயமாக உருவாங்க. மதீனாவுடைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்கள், அதை கேட்பத்தான் அல்லாஹு தஆலா இவ்வாறான கட்டளைகளை என்ன செய்கிறான், அவர்களுக்கு அருளுகிறான். போருக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்ளக்கூடிய கட்டளைகள் எல்லாம் இங்கு என்ன செய்கிறது, வருகிறது. எனவே அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷனுடைய அந்த படையின் நிகழ்ச்சி இணை வைப்போருடைய ரோஷத்துக்கும் அவருடைய இனப்பெருமைக்கும் குலப்பெருமைக்கும் அதன் செய்து அது ஒரு பெரிய அடியாக அது இருந்தது. எனவே அவர்களுக்கு ஒரு நோவினை அளித்த நிகழ்வாகவும் இது இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களை, இவ்வாறான ஒரு பின்னணி. அப்ப இதிலிருந்து இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய மற்றும் ஒரு செய்தி தான், ஒரு பெரிய போர் நடைபெற போகிறது, ஒரு பெரிய ஒரு போர் நிகழப்போகிறது என்ற பின்னணி. 2வது அத்தியாயம் 191 வசனத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, அதாவது நாங்கள் இந்த போர் சம்பந்தமான விடயங்களை ஆழ்ந்து நாம் சிந்திக்கின்ற போது ஒரு பெரிய போர் என்ன செய்ய போகிறது, நிகழப்போகிறது என்ற விடயத்தையும், அதாவது மக்கா இணை வைப்பாளர்கள் உங்களை உங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றியது போன்று நீங்களும் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்று அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு கட்டளை பிறப்பிப்பது எதை சொல்லுது, ஒரு பெரிய ஒரு போர் இருக்கிறது என்பதைத்தான் சொல்கிறது. எனவே நறுமையான அந்த கைதிகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்டங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது என்றால் என்ன செய்கிறது, அந்த போருக்கான தயாரிப்பு அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு அதைத்தான் இந்த வசனங்கள்ல தெளிவாக சுட்டி காட்டுகிறான்.
எனவே நறுமை சகோதரர்களே, முஸ்லிம்களும் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு தயாராகவே இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த நாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி 2 ஷாபான் மாதம் கிறிஸ்துக்கு பின் 624, அதாவது அல்லாஹ் அந்த பைத்துல் மக்தஸ் அதை நோக்கி தான் தொழுது கொண்டிருந்தாங்க. பைத்துல் மக்தஸை நோக்கி என்ன செய்யறாங்க, சுமார் ஒரு 16-17 மாதங்கள் தொழுது கொண்டிருந்தாங்க. இப்போ கஅபாவின் பக்கம் என்ன செய்து கிப்லாவை மாற்றிக்கொள்ளுங்கள் என்ற கட்டளை வருகிறது. அந்த கட்டளை அல்லாஹ் பிறப்பிக்கிறான். இப்போ இதன் அந்த விளைவுகள் நாங்கள் பார்க்கின்ற போது, அதாவது சில நயவஞ்சகர்கள் முனாஃபிக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் அந்த முஸ்லீம்களுடைய அணிக்குள் புகுந்து என்ன செய்கிறார்கள், மூமின்களுடைய அந்த ஈமானை பலவீனப்படுத்துவதில் அவர்கள் செயல்பட்டார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இவர்கள் இதை வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், முஸ்லீம்களை பலவீனப்படுத்த முயற்சித்தார்கள். முஸ்லீம்கள் தங்களுடைய பழைய கொள்கைக்கே திரும்பி சென்றார்கள் போன்ற மோசமான வார்த்தைகளை எல்லாம் முனாஃபிக்குகள் வெளிப்படுத்தினார்கள். எனவே நறுமையான சகோதரர்கள், இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், அல்லாஹு தஆலா என்ன அந்த இஸ்லாமிய அந்த கூட்டமைப்பை முஸ்லீம்களை தூய்மைப்படுத்த என்ன செய்கிறான், அல்லாஹ் விரும்புகிறான். யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள், வெளியேறுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த கிப்லா மாற்றப்பட்ட இந்த நிகழ்வை நாம் எடுத்து பார்க்கின்ற போது இதில் ஒரு நுட்பமான விடயமும் இருக்கிறது. இதில் ஒரு நுட்பமான விடயத்தையும் அந்த ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதாவது முஸ்லீம்கள் தங்களது வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை என்ன செய்கிறார்கள், தொடங்க இருக்கிறார்கள். இந்த தொடக்கம் முஸ்லீம்கள் தங்களின் கிப்லாவை கைப்பற்றுவது கொண்டுதான் என்ன செய்யும், அது முடிவுறும். எனவே என்ன, இப்ப கிப்லா யார்ட கையில் இருக்குது, யார்ட கையில் இருக்குது, காபா யார்ட கையில் இருக்குது, முஷ்ரிக்குகள் காஃபிருடைய கையில் இருக்கிறது. அப்ப எனவே முஸ்லீம்கள் முன்னோக்கக்கூடிய கிப்லாவை முஸ்லிம்கள் என்ன செய்வார்கள், அதை கைப்பற்றுவார்கள் என்ற அந்த முன்னறிவிப்பும் இதிலே இருக்கிறது நறுமையான சகோதரர்களே. எனவே அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் வெற்றியை நோக்கி நகருவார்கள், முஸ்லீம்களுக்குத்தான் வெற்றி என்ற விடயங்கள் எல்லாம் இதிலே மறைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். முஸ்லீம்கள் அதை விடுவித்தே தீருவார்கள் என்ற செய்திகள் எல்லாம் இதிலே மறைந்திருக்கின்றன. எனவே நறுமையான சகோதரர்களே, இது போன்ற கட்டளைகளால் சங்கை மிகு குர்ஆன் வசனங்கள் இவற்றை சுட்டி காட்டுவதன் மூலம் இதெல்லாம் என்ன சொல்ல, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிய வேண்டும், அல்லாஹ் தனது தீனை உயர்த்தியே தீருவான் என்ற விடயங்கள் எல்லாம் இதிலே இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம், அதாவது பத்ருடைய போர். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று அல் ஃபுர்கான், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியிலான ஒரு முடிவாக அது இருந்தது. நாங்க பார்க்கிறோம் உஷைரா, இதுக்கு முன்னால பார்த்தோம் என்ன, உஷைரா என்ற போர். உஷைரா என்ற போர் எதற்காக அந்த ரசூலுல்லாஹ் புறப்பட்டாங்க, 150 அல்லது 200 வீரர்களோடு எதற்காக புறப்பட்டார்கள், மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி சென்ற அந்த வணிக கூட்டத்தை எதற்காக வழிமறிப்பதற்காக புறப்பட்ட அந்த பயணத்தை பொறுத்தவரையில அதாங்க ஆரம்பத்தில் நாங்கள் முன்னாடி பார்த்தோம். எனவே அந்த வியாபார கூட்டம் ஷாமில் இருந்து என்ன செய்கிறது, இப்ப மக்காவுக்கு திரும்பி விடுகிறது, திரும்பி கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த நாள் நெருங்குகின்ற போது, அவங்க திரும்பி வரக்கூடிய நாள் நெருங்கிய போது இதன் செய்தியை அறிந்து வருவதற்காக ரசூலுல்லாஹ் தல்ஹா இப்னு உபைதுல்லா, அதே போன்று சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 தோழர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவின் வடக்கு திசையின் பக்கம் அனுப்புகிறார்கள். இவ்விருவரும் ஹௌரா என்ற இடத்தை அடைந்து அங்கு தங்கி இருக்கிறார்கள். அபூ சுஃபியான் வியாபார கூட்டத்தோடு அவ்விடத்தை அடைந்த போது அவ்விருவரும் மதீனாவுக்கு என்ன செய்யறாங்க, திரும்பி செய்தியை அல்லாஹ்வுடைய தூதரிடம் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வியாபார கூட்டத்தை பொறுத்தவரை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இவர்களிடம் பார்த்தீங்கன்னா 50,000 தங்க நாணயங்களுக்கு குறையாத அளவு வியாபார பொருட்கள், 1000 ஒட்டகங்கள்ல வந்து கொண்டிருக்கு. எத்தனை 1000 ஒட்டகங்கள்ல வந்து கொண்டிருக்கின்றன. இவ்வளவு பெரிய வியாபார கூட்டத்தை பாதுகாப்பதற்கு வெறும் அவர்களிடம் 40 பேர் தான் அவரிடம் இருக்கிறார்கள். மக்காவாசிகளுக்கு பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு சேதத்தை என்ன செய்யலாம், இதன் மூலம் ஏற்படுத்தலாம் இல்லையா, இது நல்லது ஒரு வாய்ப்பு. எனவே இந்த சேதத்தை ஏற்படுத்தி விட்டால் அந்த காபிர்கள் பொறுத்தவரை என்ன செய்வார்கள், ஒரு மிகப்பெரிய பின்னடைவு, அவங்களுடைய உள்ளங்கள் காலாங்காலமாக துடித்துக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அறிவிப்பை செய்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு மதீனாவுல அறிவிப்பு செய்தார்கள். குறைஷுடைய வியாபார கூட்டம் அவர்களது பொருட்களோடு என்ன செய்கிறது, வருகிறது, அதை நோக்கி புறப்படுங்கள், அல்லாஹ் அந்த பொருட்களை உங்களுக்கு அளிக்கக்கூடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் இதுல யாரும் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வலியுறுத்தவில்லை. என்ற காரணம் வியாபார
கூட்டத்தை வழிமறிப்பதான் இங்கு நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் யாரும் இங்கே ஒரு போரை எதிர்பார்க்கவில்லை. பத்ர் போன்ற ஒரு போரை என்ன செய்யலாங்க எதிர்பார்க்கல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இவ்வாறான ஒரு அறிவிப்பை பொதுவாக செய்கிறார்கள், கட்டாயப்படுத்தல. எனவே அந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா சிலர் இந்த பயணத்தில் கலந்து கொள்ளாமல் என்ன செய்யல, கலந்து கொள்ள. இதுக்கு முன்னால் நிறைய பார்த்தீங்கன்னா போவாங்க, என்ன செஞ்சிடும், வியாபார கூட்டம் போயிடும், திரும்பி வருவாங்க, அப்படிதான் நிறைய பார்த்தோம். அது மாதிரி தான் இதையும் கருதி பலர் என்ன செய்யல, கலந்து கொள்ளவில்லை. புரியுதா அவன் சொல்றது? மதீனாவிலே தங்கிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ் அதை என்ன செய்யல, ஒரு குற்றமாக கருதவும் இல்லை. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப அடுத்து நாங்க பார்ப்போம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மிகப்பெரிய படை தளபதி, ஆட்சி தலைவர் எப்படியான ஒரு திட்டத்தை வகுக்கிறார்கள் என்பதை நாம் பார்ப்போம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து வெளியேற ஆயத்தமாகிறார்கள். ரசூலுல்லாஹ்களோடு 310க்கு மேற்பட்டவர்கள், 313 அல்லது 314 அல்லது 317 என்ற கருத்துக்கள் இதிலே வருகின்றன. இதுல 82 அல்லது 83 அல்லது 84 முஹாஜிர்கள். எத்தனை முஹாஜிர்கள்? 84 முஹாஜிர்கள். அவுஸ் கிளையைச் சேர்ந்த 60 அன்சாரி தோழர்கள், அவுஸ் கிளையைச் சேர்ந்த 61 அன்சாரி தோழர்கள், ஹஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்த 170 அன்சாரிகள், ஹஸ்ரஜ் கிளையைச் சேர்ந்த 170 அன்சாரிகள். எனவே மதீனாவிலிருந்து இவர்கள் வெளியேறுகின்ற போது எந்த ஒரு ஆரவாரம் இல்லாம குறைவான ஒரு தயாரிப்போடு தான் என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் செல்கிறார்கள். முஸ்லீம்களிடம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 குதிரைகள் தான் இருக்கின்றன. எத்தனை குதிரைகள்? 1 அல்லது 2 குதிரைகள் தான் இருக்கின்றன. அதுல ஒன்று ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குதிரையும், அடுத்தது மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு குதிரையும் இருந்தது. எனவே மேலும் 70 ஒட்டகங்கள், எத்தனை? 70 ஒட்டகங்கள் இருந்தன. அதில் ஒரு ஒட்டகத்துல 2 அல்லது 3 மாறி மாறி பயணம் செய்தார்கள். பாருங்க எவ்வளவு தியாகம், எப்படி அர்ப்பணிப்புகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அதே போன்று மர்சத் இப்னு அபூ மர்சத் கனவி ரலியல்லாஹு அன்ஹு மூவரும் ஒரு ஒட்டகத்தில். ரசூலுல்லாஹ் ஆட்சி தலைவர், படை தளபதி, அல்லாஹ்வுடைய தூதர் என்று தனக்கு என்ன செய்யல, தனியான ஒட்டகத்தை எடுக்கல. ரசூலுல்லாஹ்களும் கூலியில எல்லோருக்கும் போட்டு தனக்கு என்ன இறைவனிடம் கிடைக்க வேண்டும் என்று தான் அல்லாஹ்வுடைய தூதர் விரும்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான ஒரு தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க ஒவ்வொருவரும் மாறி மாறி தான் பயணம் செய்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த 2 தோழர்களுடைய சந்தர்ப்பம் வரும்போது ரசூலுல்லாஹ்களுக்கு ஏறி பயணிக்க சொல்றாங்க. இல்ல, ரசூலுல்லாஹ் அதை விரும்பல, இறங்கி தான் பயணித்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் மதீனாவில் யாரை பொறுப்பாக நியமிக்கிறாங்கண்டா அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் ரசூலுல்லாஹ் நியமிக்கிறாங்க. எனவே மதீனாவிலிருந்து வெளியே ரவுஹா என்ற இடத்தை அடைந்த போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா திரும்ப அபூ லுபாபா இப்னு முந்திர் ரலியல்லாஹு அவர்களை பிரதிநிதியாக நியமித்து மதீனாவுக்கு திரும்ப அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த போர்ல நீங்க எடுத்தீங்களா, வெள்ளை கொடிதான் பயன்படுத்தப்படுகிறது. அந்த கொடி யாரிடம் கொடுக்கப்படுகிறது என்றால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல் குரைஷி அல் அப்த் அவரிடம் தான் ஒப்படைக்கப்பட்டது. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பத்தி இதுக்கு முன்னால் நாங்கள் என்ன படித்தோம்? அவரை பற்றி படிச்ச முக்கியமான ஒரு செய்தி என்ன? முதலாவது தாவாவுக்காக, அழைப்பு பணிக்காக அனுப்பப்பட்ட தோழர். எனவே படை ரசூலுல்லாஹ் 2 பிரிவுகளாக ஆக்குகிறார்கள். முஹாஜிர்களின் படை, இந்த முஹாஜிர்களுக்குரிய படைக்குரிய அந்த கொடி யாரிடம் கொடுக்கப்பட்டது? அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்படுகிறது. மிக பெரும் வீரர், சுப்ஹானல்லாஹ். எனவே இக்கொடிக்கு உகாப் என்று சொல்லப்படுகிறது. அன்சாரிகளுடைய படை, இதற்குரிய கொடி சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கப்படுகிறது. இந்த 2 படைகளுடைய கொடி கருப்பு நிறமுடையதாக இருந்தது. வெள்ளை கொடி ஆட்ட கொடுக்கப்பட்டுச்சு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. எனவே எல்லாருமே முஹாஜிர்களுடைய படை தளபதியாக அலி பின் அபி தாலிப் அவர்களிடம் கருப்பு கொடி, அதே போன்று அன்சாரிகள கொடியை பார்த்தீங்கன்னா சாத் இப்னு முஆத் கொடுக்கப்படுகிறது. எனவே நறுமையான சகோதரர்களை, படையின் வலப்பக்க பிரிவுக்கு ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக்கினாங்க. அவர்கிட்ட தான் அவர் ஒரு குதிரை வீரராக இருக்கிறார்கள். இடப்பக்க படை பிரிவுக்கு யாரு? மிக்தாத் இப்னு அஸ்வத், மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்களை தலைவராக்குகிறார்கள். எனவே இவர்களுடன் தான் குதிரை வீரர்களாக இவங்க இருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் போருடைய அந்த கடைசி பிரிவுக்கு கைஸ் இப்னு அபூ ஸஅஸா ரலியல்லாஹு அவர்களை தலைவராக ஆக்குகிறார்கள். மற்றபடி படையுடைய தளபதி யாருதான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமையான சகோதரர், இஸ்லாமிய படை பத்ரை நோக்கி நகருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒரு சரியான தயாரிப்பு இல்லாத இப்படையோடு மதீனாவின் வலப்பக்கத்திலிருந்து வெளியேறி மக்காவை நோக்கி செல்லும் பிரதான பாதையில் செல்கிறார்கள். ரவுஹா என்ற அந்த கிணற்றை அடைந்து அங்கு தங்கிவிட்டு
மக்காவின் பிரதான பாதை தனது இடப்பக்கத்தில் விட்டுவிட்டு வலப்பக்கமாக நாசியா என்ற இடம் வழியாக வெளியேறி பத்ரை நோக்கி சென்றார்கள். எனவே அந்த நாசியா என்ற இடத்தினோரமாக பயணித்து அங்குள்ள பள்ளத்தாக்கை கடக்கிறார்கள். அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் அதாவது ருஹ்கான் எனப்படும். அது நாசியா மற்றும் சஃப்ரா என்ற இடத்துக்கு மத்தியில் உள்ள பள்ளத்தாக்காகும். பின்பு அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஃப்ராவை அடைகிறார்கள். அந்த சஃப்ராவை அடைய சஃப்ரா என்ற இடத்தில் தங்கி அதே போன்று பஸ் இப்னு அம்ர் அல் ஜுஹனி, அதீபுனு அபு சக்ஃபா அல் ஜுஹனி இருவரையும் பத்ர் பள்ளத்தாக்குக்கு அனுப்பி குறைஷிகளுடைய வியாபார கூட்டத்தின் செய்தியை துப்பறிந்து வருமாறு அனுப்பினார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இந்த இரண்டு தோழர்களும் என்ன செய்கிறார்கள், அந்த வியாபார கூட்டத்துக்கு பொறுப்பாக இருந்த அபூ சுஃபியானை பொறுத்தவரையில் அவர் என்ன மிக எச்சரிக்கையாக பாதுகாப்போடு அவர் வருகிறார். மக்காவின் பாதை இப்போது ஆபத்தானது என்பதை அவர் என்ன செய்கிறார், அவர் அறிந்து வைத்திருக்கிறார். எனவே செய்திகளை சேகரித்தவராக தனக்கு எதிர்வரும் அந்த வாகனங்களிடம் நிலைமைகளை விசாரித்துக் கொண்டே பயணிக்கிறார். அப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களை அழைத்து கொண்டு இந்த வியாபார கூட்டத்தை கைப்பற்ற புறப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அபூ சுஃபியானுக்கு கிடைக்கிறது. எனவே உடனடியாக என்ன செய்கிறார், லம்லம் இப்னு அம்ர் அல் கிஃபா என்பவரை அவருக்கு கூலியை கொடுத்து மக்காவுக்கு சென்று தங்களுடைய வியாபார கூட்டத்தை காப்பாற்றிக் கொள்ள விரைந்து வருமாறு குறைஷிகளுக்கு அறிவிப்பு செய்ய அனுப்பி வைக்கிறார். இப்போ லம்லம் என்ன செய்கிறார், மக்காவுக்கு விரைந்து வந்து பத்ருல் வாதி என்ற இடத்தில் அந்த ஒட்டகத்தின் மீது நின்றவராக கூக்குரல் இடுகிறார். மேலும் ஒட்டகத்தின் மூக்கை அறுத்து அதன் மேலுள்ள அந்த மேலுள்ள ஒரு பெட்டி இருக்கும், அதை மாற்றி அமைத்து தனது சட்டையும் கிழித்து கொண்டார். பின்பு குறைஷிகளை வியாபார கூட்டம் அபூ சுஃபியானிடம் வந்து கொண்டிருக்கும் செல்வங்களை முஹம்மது தன் தோழர்களுடன் வழிமறிக்க கிளம்பிவிட்டார். அது உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் கருதவில்லை என்று சொல்லி உதவி என்று இப்படி ஒருத்து கத்த தொடங்குகிறார். எனவே மக்காவாசிகள் போருக்கு தயாராகிறார்கள். இதை கேட்ட மக்காவாசிகள் அங்கும் இங்கும் ஓட ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனே போருக்கான அந்த தயாரிப்பை செய்கிறார்கள். என்ன முஹம்மதும் அவர் தோழர்களும் எங்களது வியாபார கூட்டம் இப்னுல் ஹதரமின் வியாபார கூட்டத்தை போன்று ஆகிவிடும் என்று எண்ணுகிறார்களா? ஒரு காலம் அவ்வாறு ஆகாது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவர் எதிர்பார்க்காது நடக்கப் போகிறது. அதை அவர் நன்கு அறிந்து கொள்வார் என்று பேசிக்கொள்கிறார்கள். மக்காவில் உள்ள அனைவரும் வெளியேற தயாராகிறார்கள். ஒருவர் தன்னால் முடியவில்லை என்றால் தனக்கு பதிலாக மற்றொருவரை அனுப்பி வைக்க வேண்டும். மக்காவில் உள்ள அதாவது பிரசித்தி பெற்ற பெருமுகர் அனைவரும், அந்த தலைவர்கள் அனைவரும் இதிலே என்ன செய்கிறார்கள், இந்த போரிலே கலந்து கொள்கிறார்கள். கலந்து கொள்ள முடியாத அபூ லஹப் என்ன செய்கிறான், தனக்கு கடன் தர வேண்டிய ஒருவரை தனக்கு பகரமாக அனுப்புகிறான். மேலும் குறைஷிகள் தங்களை சுற்றியுள்ள அரபியர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கிறார்கள். அதி என்று சொல்லக்கூடிய கிளையினரை தவிர அனைத்து கூட்டத்தினரும் அதில் கலந்து கொண்டார்கள். அந்த அதி என்ற கூட்டத்தில் யாரும் இதில் கலந்து கொள்ளவில்லை. சரி, மக்கா நகரத்துடைய அந்த மக்காவிலிருந்து புறப்படுகின்ற படையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் 1300 பேர், எத்தனை 1300 பேர் இருக்கிறார்கள். இவர்களை பார்த்தீங்கன்னா 100 குதிரைகள், எத்தனை 100 குதிரைகள், அதே போன்று 600 கவச ஆடைகள். புரியுதா சொல்றது? அடுத்த ஒட்டகங்களுடைய எண்ணிக்கையை சொல்ல முடியாது, குறிப்பிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அதிகமான ஒட்டகங்கள் இருந்தன. எனவே இந்த படையுடைய தளபதியாக அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம் இருக்கிறான். இப்படைக்கு செலவு செய்வதற்குரிய பொறுப்பை குறைஷிகளில் 9 முக்கியஸ்தர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு நாள் 9 அல்லது 9 ஒட்டகம், மற்றொரு நாள் 10 ஒட்டகம் என்று அவர்கள் அறுத்து உணவளித்துக் கொண்டிருந்தார்கள். அதே போன்று பக்ர் கிளைனர், இந்த பக்ர் கிளைனர் யாரு, மக்காவின் படை புறப்படுவதற்கு ஒன்று கூடிய போது இந்த பக்ர் கிளையை பற்றி ஒரு அந்த நினைவு அவர்களுக்கு வருகிறது. குறைஷிகளுக்கு மிக நீண்ட கால பகைமை இருக்கிறது. எனவே இவர்கள் பின்னால் வந்து தாக்கக்கூடும் என்ற ஒரு அச்சம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. எனவே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த பக்ர் கிளையின் முக்கிய பிரிவான கினானாவின் தலைவர் சுராகா இப்னு மாலிக் இப்னு ஜூஸுமிடம் அந்த அவருடைய அந்த உருவத்தில் ஷைத்தான் தோற்றம் அளித்து சொல்கிறான், கினானா கிளையினர் உங்களுக்கு பின்புறமாக தாக்குவதிலிருந்து நான் பாதுகாப்பளிக்கிறேன், நீங்கள் துணிந்து செல்லலாம். பாருங்க, ஷைத்தான் என்ன செய்கிறான், அப்படி வந்து அவர்களை போருக்கு தள்ளுகிறான். மக்காவிலிருந்து படை புறப்படுகிறது. இப்படையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், 8வது அத்தியாயம் 47 வசனத்தை படித்து பாருங்கள். பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து முஸ்லிம்களை எதிர்க்க பத்ர் போருக்கு புறப்பட்டனர். மேலும் மக்களை அல்லாஹுடைய பாதையில் செல்வதை தடை செய்கின்றனர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். எனவே இவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய அந்த தூதரோடும் என்ன செய்யறாங்க, போர் புரிவதற்காக முழு தயாரிப்போடு ஆயுதங்களோடு புறப்படுகிறார்கள். முஸ்லீம்களை பொறுத்தவரையில அவங்க வந்து வியாபார கூட்டத்தை தாக்குவதற்கு என்ன
துணிவு கொண்டதை அவங்க பார்த்து கோபம் அடைந்தவர்களாகத்தான் புறப்படுகிறார்கள். எனவே இவர்கள் மிக விரைவாக பத்ரை நோக்கி என்ன செய்யறாங்க, மக்காவின் வடப்புற வழியாக பயணித்தார்கள். உஸ்வான் பள்ளத்தாக்கு, பிறகு குதை, பிறகு ஜுஹுஃபாவை அடைகிறார்கள். அது சமயம் பார்த்தீங்கன்னா ஜுஹுஃபாவை அடைகின்ற போது அபூ சுஃபியானிடமிருந்து என்ன செய்ய ஒரு புதிய தகவல் வருகிறது. என்ன, நீங்கள் உங்களது வியாபார கூட்டத்தையும் உங்களது செல்வங்களையும் ஆட்களையும் பாதுகாக்க மக்காவிலிருந்து புறப்பட்டீர்கள், அல்லாஹ்வை அனைத்தையும் பாதுகாத்து விட்டான், ஆகவே நீங்கள் திரும்பி விடுங்கள் என்று அபூ சுஃபியான் என்ன செய்தான், அபூ சுஃபியான் எழுதியிருந்தார். எனவே வியாபாரம் கூட்டம் தப்பித்தது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அபூ சுஃபியான் மக்காவை நோக்கி வந்த பாதை இருக்குதானே, அந்த மக்காவை நோக்கி அந்த பிரதான பாதை சென்று கொண்டிருந்தாலும் மிகவும் என்ன ஒரு எச்சரிக்கையோடு சுதாகரிப்போடு தான் நன்கு நிலைமைகளை ஆராய்ந்து கொண்டுதான் அந்த வியாபார கூட்டத்தை வழிநடத்தி செல்கிறார். பத்ருக்கு அருகில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மஜிதி இப்னு அம்ரை அவர் சந்திக்கிறார். அப்படி ஒருத்தரை சந்திக்கிறார். அவரிடம் மதீனாவின் படைகளை நீங்கள் பார்த்தீர்களா என்று விசாரிக்கிறார். அப்படி விசாரித்தவுடன் அதற்கு சொல்றார், நான் இங்கு புதிதாக யாரையும் பார்க்கவில்லை, எனினும் இரு வாகனங்கள்ல என்ன செய்யறாங்க, இந்த நீர் தடாகத்துக்கு அருகில வந்து 2 ஒட்டகங்களை அவங்க வந்து படுக்க வைத்தார்கள். இருவர் வந்து பின்பு அவங்க என்ன செய்யறாங்க, தோல் பையில் தண்ணீரை நிரப்பிக் கொண்டார்கள். சிறிது நேரம் கழித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார்கள். இதை கேட்ட அபூ சுஃபியான் என்ன செய்யறார், அவர்கள் அங்கு போய் அந்த ஒட்டகங்கள் படுக்க வைத்த இடத்துக்கு விரைந்து அங்கு போய் அங்குள்ள சாணங்களை எல்லாம் கிளறி பார்க்கிறார். அப்ப அதில் உள்ள அந்த பேரித்த கொட்டைகளை பார்த்து சொல்கிறார், இது அல்லாஹ் மீது ஆணையாக இது வந்து மதீனா வாசிகள், அந்த யஸ்ரிப் வாசிகள், அந்த யஸ்ரிப் வாசிகளுடைய ஒட்டகங்கள் உண்ணக்கூடிய அந்த பேரித்த பழங்கள் என்ற ஒரு விடயத்தை அவர் என்ன செய்கிறாரு, அவர் சொல்கிறார். எனவே உடனே அந்த திசையை மாற்றுகிறார். திசை என்ன செய்கிறாரு, அவர் மாற்றி மேற்கே அதை கடற்கரை பகுதியை நோக்கி மாற்றுகிறார். அப்ப பத்ர் வழியாக மக்கா நோக்கி செல்லக்கூடிய பிரதான பாதை இடது பக்கத்தில் விட்டு விடுகிறார். தனது தந்திரத்தின் மூலம் என்ன செய்கிறார், இவர் வந்து தப்பித்துக் கொள்கிறார் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் வியாபார கூட்டம் என்ன செய்து தப்பி விடுகிறது. எனவே இப்ப செய்தி கடிதம் வந்து சேருகிறது, செய்தி வந்து சேருகிறது. கிடைத்த போது இப்ப குறைஷிகள் என்ன செய்யறாங்க, மக்காவிலிருந்து படையோடு 1300 பேரோடு வந்தார்களா இல்லையா, இவர்கள் மறுபடியும் ஆலோசனை செய்கிறார்கள் என்று சொன்னால் அப்ப நாங்கள் என்ன செய்யலாம், திரும்பி விடலாம், நாம் திரும்பி விடலாம் என்று முடிவு செய்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, ஆனால் அபூஜஹலை பொறுத்தவரையில அவன் கர்வத்தோடு அவன் என்ன சொல்றான், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் திரும்ப மாட்டோம், அல்லாஹ் மீது ஆணையாக நாங்கள் திரும்ப மாட்டோம், நாங்கள் பத்ருக்கு செல்வோம், அங்கு 3 நாட்கள் தங்குவோம், ஒட்டகங்களை அறுத்து சமைத்து சாப்பிடுவோம், மது அருந்துவோம், அடிமை பெண்களை நாம் என்ன செய்வோம், அவர்கள் இசைகளை பாடுவார்கள், எங்களது பயணத்தை பற்றியும் எங்கள் கூட்டத்தை பற்றியும் அரபிகள் கேள்விப்படுவார்கள், அதனால் எங்களை எப்பொழுதும் பயந்தே வாழ்வார்கள் என்று அபூஜஹல் கூறினான். அபூஜஹலுக்கு எதிராக பாருங்க அஹ்னஸ் இப்னு ஷரீக் என்ன முடிவு, திரும்பி ஆக வேண்டும், நாங்கள் மக்காவுக்கு திரும்பி ஆக வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். ஆனால் அவரது பேச்சு என்ன செய்யப்படவில்லை, பலரால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆனால் இவருக்கு நண்பர்களாக இருந்த ஜுஹுரா என்று சொல்லக்கூடிய கிளைஞர் மற்றும் இவரது பேச்சுக்கு கட்டுப்பட்டவர்கள் அவங்க கட்டுப்படுகிறார்கள். இந்த போர்ல ஜுஹுராவினருக்கு அஹ்னஸ் தான் தலைவராக இருக்கிறார். எனவே இந்த ஜுஹுரா கிளைஞர்கள் எவரும் இந்த போர்ல கலந்து கொள்ளாமல் அஹ்னஸோடு மக்கா திரும்புகிறார்கள். சுமார் 300 பேர் என்ன செய்கிறார்கள், மக்கா திரும்புகிறார்கள். அப்ப எத்தனை பேர் எஞ்சுகிறார்கள், 1000 பேர். அப்ப இந்த 1000 பேர் இந்த குறைஷிகள் கூட திரும்ப முனைகின்ற போது அபூஜஹல் என்ன செய்யவில்லை, அதற்கு அனுமதிக்கவில்லை. அப்ப எனவே அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வாறாக இவர்கள் 1000 பேரோடு பத்ரை நோக்கி நகர்கிறார்கள். பத்ரை நோக்கி அவர்கள் நகர்கிறார்கள். அந்த அல் உதுவத்துல் குஸ்வான்னு சொல்லக்கூடிய இடம், அந்த இடத்துக்கு பின்னால் வந்து குறைஷிகள், இந்த காஃபிர்கள் தங்குகிறார்கள், இந்த படை தங்குகிறது. இப்போது நாம் பார்ப்போம், அதாவது மதீனா படையினுடைய அந்த ஒற்றர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, அந்த பள்ளத்தாக்கில் இருக்கும் போது அபூ சுஃபியானின் வியாபார கூட்டம் மற்றும் மக்கா படை ஆகியவற்றின் நிலைமையை பற்றி செய்திகளை கொண்டு வந்தார்கள். அந்த ஒற்றர்கள் கூறிய செய்தியை நன்கு ஆராய்ந்த பின் கண்டிப்பாக நாங்கள் ஒரு அபாயகரமான போரை சந்திக்காமல் இருக்க வாய்ப்பில்லை, மேலும் ஒரு முழுமையான வீரத்தோடும் துணிவோடும் நிராகரிப்பார்களை எதிர்த்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். மக்கா படைகளை எதிர்க்காமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அந்த பகுதியில்
அவர்கள் தங்கள் இராணுவ மற்றும் அரசியல் செல்வாக்கை நிலைநிறுத்தி விடுவார்கள். இதனால் முஸ்லீம்களுக்கு என்ன செய்யும்? பலவீனம் ஏற்படும். முஸ்லீம்களை பொறுத்தவரை எதிரிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்களை இவ்வாறாக இழிவுபடுத்துவதற்கு. இப்படியான ஒரு பாதகமான ஒரு சூழல் உருவாகும் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? அவர்களை எதிர்த்து ஆக வேண்டும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே சில நேரங்களில் மதீனாவுக்கு திரும்பினால் எதிரிகள் என்ன செய்யலாம்? பின்னால் வந்து தாக்கலாம் என்ற ஒரு அச்சமான சூழல் எல்லாம் அங்கு இருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தோழர்களோடு ஆலோசனை செய்கிறார்கள். எனவே இந்த திடீரென்று ஏற்பட்ட இந்த சூழ்நிலையை பொறுத்தவரையில் இது என்ன ஒரு உயர்மட்ட ஒரு ஆலோசனையை ரசூலுல்லாஹ் அங்கே நடத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் அந்த நிலைகளை எல்லாம் எடுத்து விளக்குகிறார்கள். ஒரு படை தளபதி ஆட்சியாளர் என்ற வகையில். நறுமையான சகோதரர்களே, அந்த நேரத்தை அதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது 8வது அத்தியாயம் 5-6 ஆகிய வசனம் எடுத்து படித்து பாருங்கள். நபியே, உங்களது இறைவன் உங்கள் இல்லத்திலிருந்து சத்தியத்தை கொண்டு உங்களை வெளியேற்றிய சமயத்தில் மூமின்களில் ஒரு கூட்டத்தினர் உங்களிடம் வர விரும்பாதவாறே போர் செய்வது அவசியம் என அவர்களுக்கு தெளிவாக தெரிந்த பின்னரும் இந்த உண்மையான விஷயத்தில் அவர்கள் உங்களோடு தர்க்கிக்கின்றார்கள். தங்கள் கண்களால் காணும் மரணத்தின் பக்கமே அவர்கள் ஓட்டிச் செல்லப்படுகின்றார்கள் போலும் என்றும் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக பெரும் ஒரு வீரமிக்க தலைவர் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அப்படிதானே? வீரமிக்க ஒரு தலைவர் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். மிக துணிவோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து பேசுகிறார்கள். அபூபக்கர் எழுந்து பேசுகிறார்கள், அழகாக பேசி முடிக்கிறார்கள். பின்பு உமர் ரலியல்லாஹு எழுந்து அழகாக பேசுகிறார்கள். பிறகு மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு எழுந்து பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் உங்களுக்கு காட்டிய வழியில் செல்லுங்கள், நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். அல்லாஹ் சத்தியமாக சங்கை மிகு குர்ஆன்ல வந்துச்சே, எப்படி மூசாவே அவர்கள் அதில் இருக்கும் வரை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஒரு காலம் அதில் நாம் நுழைய மாட்டோம். நீங்களும் உங்களுடைய இறைவனும் போய் என்ன செய்யுங்க, அந்த பைத்துல் மக்தஸ்ல போய் போர் புரியுங்கள், நிச்சயமாக நாங்கள் இங்கே உட்கார்ந்து கொள்வோம் என்று நாம் ஒருபோதும் சொல்ல மாட்டோம். 5வது அத்தியாயம் 24 வசனம். என் அருமையான சகோதரர்கள், இவ்வாறாக அல்லாஹ்வுடைய தூதரை அந்த வீரமிக்க வார்த்தைகளால் என்ன செய்தாங்க? அவர்கள் உற்சாகமூட்டினார்கள். என் அருமை சகோதரர்களே, எப்படிப்பட்ட தோழர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பொக்கிஷமாக பெற்றார்கள் என்று பாருங்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரிடம் இவ்வாறாக அவங்க உறுதிமிக்க வார்த்தைகளை சொன்னார்கள். அதாவது எந்த அளவுக்கு என்று சொல்லி சொன்னால், அந்த வர்குல் ஹிமாத் என்ற இடம் வரை நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் கட்டளையிட்டாலும் நாங்கள் மிக துணிவோடு வருவோம் என்று சொன்னார்கள். எனவே இந்த உரையை கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, அவரை பாராட்டி புகழ்ந்து அவருக்காக துஆ செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, எனவே முஹாஜிர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்க அந்த படையில? எத்தனை பேர் படித்தோம்? 81 84. எனவே இதை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா, எனவே குறைவான எண்ணிக்கை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அன்சாரிகளின் தரப்பிலிருந்து கருத்துக்கள் வர வேண்டும் என்று விரும்புறாங்க. அன்சாரிகளுடைய கருத்தை அறிய விரும்புகிறார்கள். ஏன்னா அவங்க தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க. இழப்பு வந்தாலும் இழப்பு கூடுதல் யாருக்கு தான் வரும்? அவர்களுக்கு தான் இழப்பு கூடுதலாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் அடுத்து ரசூலுல்லாஹ் அகபா உடன்படிக்கையில போட்ட ஒப்பந்தம் என்னவென்று சொன்னால், மதீனாவுக்குள்ள எதிரிகள் வந்தால் உங்களை பாதுகாப்போம். மதீனாவுக்குள்ள எதிரிகள் வந்து உங்களை தாக்க வந்தால் நாங்கள் என்ன செய்வோம்? உங்களை பாதுகாப்போம். மதீனாவுக்கு வெளியில் என்ன செய்வதில்லை, உங்களை எதிரிகளை விட்டு பாதுகாப்புன்னு ஒப்பந்தத்தில் கிடையாது. அப்ப அதனால ரசூலுல்லாஹ் என்ன விரும்புறாங்கடா, அவங்களோட ஆலோசனை எதிர்பார்க்கிறாங்க. அவங்களோட ஆலோசனை அல்லாஹ்வுடைய தூதர் எதிர்பார்க்கிறார்கள். எனவே அந்த நேரத்தில் அன்சாரிகள் இதை புரிந்து கொள்கிறார்கள். இதை புரிந்து கொண்டு நறுமையான சகோதரர்களே, இந்த நோக்கத்தை விளங்கி கொண்ட அன்சாரிகளுடைய தளபதியாக இருந்த ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்களிடம் கேட்பது போன்றுதான் இருக்கிறது என்று சொல்ல ரசூலுல்லாஹ் அப்போது ஆம் என்று சொல்கிறார்கள். எனவே அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். நாங்கள் உங்களை நம்பிக்கை கொண்டோம். நல்லா கவனிங்க ஒவ்வொரு வார்த்தையும். சுப்ஹானல்லாஹ். உங்களை உண்மையானவர் என நாம் நம்பினோம். நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று சாட்சி கூறினோம். இதை ஏற்று உங்களின் கட்டளைகளை செய்மடுத்தோம். அதற்கு நாம் கட்டுப்படுவோம் என்று உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம். எனவே நீங்கள் விரும்பிய வழியில் செல்லுங்கள். உங்கள் சத்தியத்தை கொண்டு அனுப்பிய இறைவன் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலுக்குள் மூழ்கினாலும் நாங்கள் மூழ்குவோம். எங்களிலிருந்து ஒருவர் பின் யாருமே ஒருவரும் பின்தங்கிவிட மாட்டார்கள். நாளை எங்களுடைய எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை. நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியோடு இருப்போம். எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம். உங்களுக்கு கண் குளிர்ச்சி தருபவற்றை அல்லாஹ் எங்களால் வழங்கலாம்.
அல்லாஹுடைய அருளுடன் எங்களை அழைத்து செல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். மற்றொரு அறிவிப்பில் எப்படி வருகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதரே, தங்களின் இல்லங்களில் இருந்து கொண்டு உங்களுக்கு உதவி செய்வது மட்டுமே கடமை என அன்சாரிகள் நினைப்பார்கள் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா? அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகிறேன், அவர்களின் சார்பாக நான் பதிலளிக்கிறேன். நீங்கள் விரும்பிய இடத்துக்கு பயணித்து செல்லுங்கள். நீங்கள் விரும்பியவருடன் உறவு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பிய உறவை வெட்டி விடுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பியதை எங்களுக்கு கொடுங்கள். நீங்கள் எங்களிடமிருந்து எடுத்துக்கொண்டது நீங்கள் எங்களுக்காக விட்டுவிட்டதை விட மேலானதாகும். நீங்கள் எங்களுக்கு எவ்விஷயத்திலும் எதை கட்டளையிடுகின்றீர்களோ அது விஷயத்தில் எங்களின் செயல்கள் உங்களுடைய கட்டளைக்கு இணங்கியதாகவே தான் இருக்கும். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை அந்த ரிம்தான் என்ற பகுதி, அந்த இடம் வரை எங்களை அழைத்து சென்றாலும் உங்களோடு வருவோம். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் எங்களை கடலுக்குள் அழைத்து சென்று மூழ்கினாலும் நாங்கள் மூழ்குவோம். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட சஹாபாக்கள், என் அருமை சகோதரர்கள்! இவ்வாறு சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார்கள். இந்த பேச்சை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் இரண்டு கூட்டங்களில் ஒன்றை, அதாவது ஒன்று வியாபார கூட்டம் அல்லது அந்த போருக்காக வந்த அந்த படை, ஒன்றை எனக்கு அல்லாஹ் வாக்களித்துள்ளான். அல்லாஹ்வின் மீது ஆணையாக அக்கூட்டத்தினர் வெட்டுண்டு விழும் இடங்களை நான் இப்போது பார்ப்பதை போன்று இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்போ வருதுன்னு பாருங்கள். எப்போ அவருடைய ஈமானை, உறுதியான ஈமானை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்களோ, அந்த உறுதியான நம்பிக்கையை வெளிப்படுத்தினார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு நற்செய்தி சொல்கிறார்கள். அக்கூட்டத்தினர் வெட்டுண்டு விழக்கூடிய இடங்களை நான் இப்போது பார்ப்பதை போன்றிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அருமையான சகோதரர்களே, எனவே பத்ரில் கலந்து கொண்டவர்களை பொறுத்தவரையில் அவங்க மிகவும் சிறப்புக்குரியவர்கள், அல்லாஹ்வால் முன்கூட்டியே மன்னிக்கப்பட்டவர்கள். அப்போ இஸ்லாமிய படை இவ்வாறாக படையை என்ன செய்கிறது? அந்த படை இவ்வாறாக பயணித்து செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக பெரும் அந்த வீரர் அந்த படையை என்ன செய்கிறார்? வழிநடத்தி செல்கிறார். இவ்வாறாக அவர்கள் இதில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த தனது குகை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ரசூலுல்லாஹ் மக்கா அந்த படையை கண்காணிக்க புறப்படுறாங்க. எப்படிப்பட்ட ஒரு வீரமிக்க தலைவர் என்று பாருங்க. அதாவது படை தளபதி எங்கே போறாரு? படை தளபதி செல்கிறார். ஆட்சி தலைவர் அல்லாஹுடைய தூதர் அந்த எதிரி படைகளுடைய நிலையை கண்காணிப்பதற்காக புறப்படுகிறார்கள். அப்போ சுப்ஹானல்லாஹ், இதெல்லாம் எதை நமக்கு எடுத்து காட்டுது? அல்லாஹுடைய தூதருடைய வீரம், எப்படிப்பட்ட வீரமிக்க ஒரு தலைவர். சுப்ஹானல்லாஹ். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த இருவரும் அந்த மக்கா படையினர் எங்கு கூடாரமிட்டுள்ளார்கள் என்பதை தெரிந்து கொள்ள சுற்றி கொண்டிருக்கின்ற போது ஒரு வயது முதிர்ந்த மனிதரை பார்க்கிறார்கள். எனவே அந்த வயது முதிர்ந்த மனிதரை பார்த்து குறைஷிகளை பற்றியும் முஹம்மது மற்றும் அவரது தோழர்களை பற்றியும் உமக்கு தெரியுமா என்று கேட்கிறான். இவங்க யார் என்று காட்டிக்கொள்ளாமல் இப்படி தான் கேள்வியை கேட்கிறான். எனவே அந்த வயது முதிர்ந்தவர் சொல்றார், நீங்கள் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை சொல்லாதவரை நான் உங்களுக்கு எந்த செய்தியையும் கூற மாட்டேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அவர்கள், தாங்கள் கேட்டதை, நாம் உங்கள்ட்ட என்ன கேள்வியை கேட்டோமோ அதற்கு நீங்கள் பதில் சொன்னால் நாம் யார் என்பதை சொல்லுவோம். அதற்கு அந்த வயோதிபர் அப்படியா என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதாவது முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழரும் இந்த நாளில் மதீனாவிலிருந்து வெளியே இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்க இந்த நாளில் வெளியேறாங்கன்னு எனக்கு செய்தி கிடைத்தது, அப்படி அவங்க வெளியே இருப்பார்கள் ஆக இருந்தால் அவர்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பார்கள் என்று மதீனா அந்த படம் எங்க இருக்குதோ அந்த இடத்தை சொல்றார். அந்த இடத்தை அவர் சொல்கிறார், சரியாக சொல்றார். குறைஷிகள் இந்த நாளில் மக்காவிலிருந்து கிளம்பினாங்க என்று எனக்கு செய்தி கிடைத்தது, அந்த செய்தியை கூறியவர் உண்மையாக இருந்தால் அவர்கள் இன்று இந்த இடத்தில் இருப்பாங்க என்று அவர் அந்த மனிதர் சொன்ன, அந்த வயோதிபர் சொன்ன இடத்துல தான் அந்த குறைஷி காஃபிர்களும் அந்த படையும் இருக்கிறது. அப்போ பிறகு அவர் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்கள் யார் என்று கேட்கும் போது சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம், மாவில் இருந்து படைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் தான் பதில் சொன்னாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த இடத்துல புறப்படுகிறார்கள். அடுத்து நாம் பார்க்கின்ற போது அந்த மக்கா படையுடைய நிலையை அறிவதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க? முஹாஜிர்கள் எல்லாம் 3 முக்கிய தளபதிகள் சொல்லாங்க அனுப்புகிறான். 3 முக்கிய தளபதிகள் அனுப்புகிறான். அப்படி அனுப்பக்கூடியவர்களில் அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இவங்களை பதில் அந்த தண்ணீர் உள்ள இடத்துக்கு, அவங்க அந்த தண்ணீர் உள்ள பகுதிக்கு போகிறாங்க. எனவே அங்கு இருவர் மக்கா படைகளுக்கு தேவையான தண்ணீரை எடுத்துக்கொண்டிருக்கின்ற போது அவர்களை கைது செய்து விடுகிறார்கள், அவர்களை பிடித்து விடுகிறார்கள்.
அப்ப பிடித்து கொண்டு வருகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் அங்க தொழுது கொண்டு இருக்கிறாங்க. இருவரிடம் என்ன செய்கிறார்கள்? அவங்க விசாரிக்கிறார்கள். அப்ப அவர்கள் அந்த இருவரும் சொல்கிறார்கள், நாங்கள் குறைஷிகளுக்கு தண்ணீர் எடுத்து செல்வதற்காக வந்திருக்கிறோம். அப்போது இவர்கள் அபூ சுஃபியானின் கூட்டத்தினராக இருக்கலாம் என்று எண்ணி அவங்க என்ன செய்றாங்க? அவர்களுக்கு அடிக்கிறார்கள். அதற்கு பிறகு அவங்க பயந்து இருவரும் நாங்கள் அபூ சுஃபியானின் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்லும் போது அடிக்காமல் விட்டு விடுகிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்சவன்னு சொல்றாங்க, உண்மையை சொல்லும் போது அடிக்கின்றீர்கள், பொய்யை சொல்லும் போது விட்டு விடுகிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அவங்க உண்மையில் என்ன, அவர்களுக்கு தண்ணீர் எடுப்பதற்காக வந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அருமையான சகோதரர்களே, பிறகு ரசூலுல்லாஹ் அந்த இருவரையும் அழைத்து அவங்கள்ட்ட சில விஷயங்களை கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அதாவது நீங்கள் பார்க்கும் அந்த பெரிய மேட்டுக்கு பின்னால்தான் அவங்க இருக்கிறாங்கன்னு அந்த இருவரும் சொல்கிறார்கள். அவங்க எத்தனை பேர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கும் போது அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்கன்னு தான் சொல்றாங்க. அவருடைய தயாரிப்புகளை பற்றி கேட்கின்ற போது அதை பற்றி நமக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அவங்க இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை உணவுக்காக இருக்கிறார்கள் என்று கேட்கும்போது சொல்றாங்க, ஒரு நாளைக்கு 9, ஒரு மறுநாள் 10 ஒட்டகங்களை இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது 900 1000 வரை அவருடைய எண்ணிக்கை இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அடுத்து கேட்கிறாங்க, குறைஷி தலைவர்கள் யார் யார் வந்திருக்கிறார்கள், அந்த குறைஷிகளுடைய பிரமுகர்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்று கேட்கும்போது உத்பா இப்னு ரபியா, ஷைபா இப்னு ரபியா, அபுல் பக்த் இப்னு ஹிஷாம், ஹக்கீம் இப்னு ஹிசாம், நௌஃபல் இப்னு குவைலித், ஹாரிஸ் இப்னு ஆமிர், அதே போன்று துஐமா இப்னு அதி, நதர் இப்னு ஹாரிஸ், அதே போன்று ஜம்மா இப்னு அஸ்வத், அபூ ஜஹல் இப்னு ஹிஷாம், உமையா இப்னு கலஃப் என்று அப்படி பெயர்களை அவர்கள் சொல்கிறார்கள். இப்போது அல்லாஹ்வுடைய தூதர் முக்கியமான செய்தியை சொல்றாங்க, இதோ மக்கா தனது ஈரக்குலைகளை உங்களுக்கு முன் கொண்டு வந்திருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் இதிலிருந்து நாம் தொடருவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.